ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடியால். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு சாதாரண மனிதர் எப்படி தன்னுடைய நம்ப முடியாத திறமைகளால் ஒரு அறிவியல் அதிசயம், அதாவது சயின்ஸ் மார்வலாக மாறினாருங்கிறது தான். உலகின் மிக ஆபத்தான நேவி சீல கமாண்டோவாக இருக்கணும். அதே சமயம் உலகின் டாப் யூனிவர்சிட்டியான ஹார்வர்டில் டாக்டர் பட்டம் வாங்கணும். கூடவே விண்வெளியில் ஆராய்ச்சி செய்ய நாசா விண்வெளி வீரராகவும் இருக்கணும். இந்த 3 திறமைகளையும் ஒரே மனிதர் ஒரே வாழ்க்கையில் சாதிச்சிருக்கிறாருன்னா நம்ப முடியுதா? அவர்தான் ஜானி கிம். அவருடைய வாழ்க்கை இவ்வளவு பெரிய சாதனைகளின் சங்கிலியா இருக்கிறது எப்படி சாத்தியம்? இது வெறும் அதிர்ஷ்டம் கிடையாது. இவர் கடந்து வந்த ஒவ்வொரு துறைக்கும் உச்சபட்சமான உறுதியும் ஆழமான அறிவியல் அறிவும் தேவை. இந்த 3 சாதனையின் ரகசியம் என்ன? வாங்க, ஜானி கிம்மை ஒரு சாதாரண மனுஷர்லேருந்து ஒரு அதிசய சாதனையாளராக மாற்றிய அந்த அறிவியல் மற்றும் மனோ தத்துவ காரணிகளை நம்ம கொடியால ஆழமா பார்க்கலாம். ஜானி கிம் அவர்களுக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்கல. இவர் பிறந்தது February 5, 1984. இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கலிபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான். ஆனா இவரோட பெற்றோர் அமெரிக்காவுக்கு குடியேறிய தென்கொரியர்கள். இவரோட அப்பா சின்ன வயசுலயே துரதிருஷ்டவசமா இறந்துட்டாங்க. இவருடைய தாய் தன்னோட ஒரே மகனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஜானி கிம் அவர்கள் வளர்ந்த போது குடும்ப வறுமை மற்றும் சவால்கள் அவரை ரொம்பவே பாதிச்சுச்சு. தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு நினைச்சாரு. அதன் விளைவாதான் 2002 அவர் அமெரிக்கா கடற்படையில் சேர்ந்தாரு. உலகத்திலேயே கடினமான பயிற்சினா அது நேவி சீல் பயிற்சி தான். அந்த பயிற்சியை கடந்து சீல் கமாண்டோ ஆனாரு. ஈராக் போர்க்களத்தில் துணிச்சலா சண்டை போட்டு 100க்கும் மேற்பட்ட அதிரடி போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சில்வர் ஸ்டார் விருதும் வாங்குறாரு. ஆனா போர்க்களத்தில் அவர் பல உயிர்களை பறிகொடுத்தார். அப்பதான் அவருக்குள்ள ஒரு சின்ன கேள்வி வந்துச்சு. சிகிச்சை கொடுக்க முடியும்னா இன்னும் நிறைய உயிர்களை காப்பாற்றலாமே அப்படின்னு. இந்த எண்ணம் தான் ஒரு டாப் கமாண்டோவை உலகின் டாப் மருத்துவ பள்ளியான ஹார்வர்டுக்கு அனுப்பி வச்சுச்சு. ஒரு போர் வீரன்லேருந்து உயிர்களை காப்பாற்றும் டாக்டராக மாறினது தான் முதல் பெரிய சாதனை. டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் நாசா விண்வெளி வீரர் குழுவுக்கும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஒரு டாக்டர் விண்வெளியில என்ன செய்வாரு? சும்மா ஃபர்ஸ்ட் எய்ட் பார்க்கறது மட்டுமா? இல்ல, இவருடைய பணி ரொம்ப முக்கியமானது. விண்வெளியில நம்ம உடல் எப்படி மாறும்? நம்ம எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைஞ்சு கதிர்வீச்சுக்கு, அதாவது ரேடியேஷனுக்கு நம்ம செல்கள் எல்லாம் உள்ளாயிரும் இல்லையா? இதை சமாளிக்கத்தான் ஜானி கிம் மாதிரி ஒரு மருத்துவ அறிவியலாளர் தேவை. இவருடைய முக்கியமான ஒரு ஆராய்ச்சி என்னன்னா பயோ பிரிண்டட் டிஷ்யூசஸ் ஆய்வு, அதாவது உயிரியல் அச்சிடப்பட்ட திசுக்கள். 3D பிரிண்டிங் மாதிரி விண்வெளியில ரத்த நாளங்கள் கொண்ட உயிரியல் திசுக்களை பிரிண்ட் செய்து சோதனை செஞ்சிருக்காரு. அங்கேயே திசுக்களை உருவாக்குவது எதிர்காலத்தில் செவ்வாய் பயணங்களில் மனித உயிர்களை காப்பாற்ற ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னாலஜி. அதே மாதிரி நானோ மெட்டீரியல்ஸ் வச்சு டிஎன்ஏவை நகல் எடுக்கும் சோதனையும் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு? விண்வெளியில நம்ம உடலின் மரபணு கட்டமைப்பில், அதாவது ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஏற்படும் மாற்றங்களை ஆய்வு செஞ்சு அதுக்கான மருந்துகளை அங்கேயே உருவாக்க முடியுமான்னு பார்க்கறதுக்காக இதையெல்லாம் செஞ்சிருக்காரு. அவர் விண்வெளியில் இருந்த மொத்த காலம் 245 நாட்கள். அவர் தன்னோட விண்வெளி பணியை முடிச்சுட்டு 2025 டிசம்பர் 9 அன்னைக்கு தான் வெற்றிகரமா பூமிக்கும் திரும்பியிருக்காரு. இந்த 245 நாட்களும் அவர் பூமியை சுமார் 4000 தடவை சுத்தி வந்திருக்காரு. இந்த நாட்கள் முழுவதும் ஒரு நேவி சீலின் ஒழுக்கமும் ஒரு டாக்டரோட பொறுப்பும் அவருக்கு இருந்ததால தான் இத்தனை கடினமான அறிவியல் ஆராய்ச்சிகளையும் வெற்றிகரமாக முடிக்க முடிஞ்சிருக்கு. அவர் ஒரு நேவி சீலா இருந்ததுனால தான் விண்வெளியில திடீர்னு வர ஆபத்துகளையும் சவால்களையும் அதிக மன உறுதியோட சமாளிக்க முடிஞ்சிருக்கு. ஒரு டாக்டருங்கிறதுனால தான் மைக்ரோ கிராவிட்டியில நம்ம உடல் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு துல்லியமா புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இவரோட இந்த 3 சாதனைங்கிறது 3 வெவ்வேறு திறமைகளை ஒன்னா சேர்த்து விண்வெளி அறிவியல் பயணத்தில் பயன்படுத்தினது தான் உண்மையான ரகசியம். ஜானி கிம் அவர்களோட இந்த சாதனை ஒரு பெரிய பாடம் நமக்கு சொல்லுது. நம்ம வாழ்க்கையில ஒரு சவாலை முடிச்சுட்டு அடுத்த சவாலை நோக்கி போகும்போது முதல் சவாலில் கற்றுக்கிட்ட அனுபவத்தை அடுத்ததுல பயன்படுத்தணும். அவர் சீல் கமாண்டாவாக இருந்தது சும்மா ஒரு வேலையா மட்டும் இல்லாம அந்த பயிற்சி அவரை ஒரு இரும்பு மனுஷனா மாத்திருக்கு. அதனால தான் அவருக்கு கிடைச்ச அந்த வீரம், கடுமையான ஒழுக்கம், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்குற சகிப்புத்தன்மை, இதையெல்லாம் அவர் சும்மா விடாம நேராக டாக்டராக போன போதோ விண்வெளி வீரர் பயிற்சிக்கு போன போதோ அந்த சீல் அனுபவத்தில் கற்றுக்கிட்ட ஒழுக்கம் தான் அவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு துறையில் கற்றுக்கிட்டதை அடுத்தடுத்த துறைகளில் சாதிக்கிறதுக்கு அவர் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கற்றுக்கிற எந்த ஒரு விஷயமும் வேஸ்ட் கிடையாது. ஒவ்வொரு அனுபவமும் உங்களோட அடுத்தடுத்த சாதனைக்கு ஒரு அடித்தளம். சரி, ஜானி கிம் அவர்களோட இந்த கடின உழைப்பு, அறிவியல் பார்வை, அப்புறம் மன உறுதி, இது எல்லாம் வச்சு இவருக்கு என்னன்னு ஒரு புதிய பட்டம் அல்லது பெயர் கொடுக்கலாம்? இவரை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.